அதிசயமாக இருக்கிறது. இந்த கோலங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு கருவி இல்லை. கருவிகள் இல்லாமலே இந்த கோலங்களை எல்லாம் ஆக்கி இருக்கின்றான். இந்த பார்த்ததில் என்னன்னா, இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் இந்த பிளானட்ஸை நேக்கடையால பார்ப்பதை விட இந்த டெலஸ்கோப் மூலமாக பார்க்கிற போது அதனுடைய பரிணாமத்தை பார்க்க முடிகிறது. பெரிய ஒளி பிழம்பாக அந்த வீனஸையும் ஜூபிட்டரையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜூபிட்டரோடு இணைத்து பல மூன்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு 4 மூன்கள், மேலே 3 மூன்கள், கீழே ஒரு மூன் என்று 4 மூன்களை அந்த நேர்கோட்டிலே இந்த டெலஸ்கோப்பினால் தான் பார்க்க முடியும். இது ஒரு அறிவியல் வளர்ச்சியினால் கிடைத்திருக்க ஒரு அரிய வாய்ப்பு. ஆனால் இந்த கோளங்கள் எல்லாம் கோள வடிவிலே இருக்கின்றன, அவைகள் எல்லாம் எலிப்டிகள் முட்டை வடிவிலை சுற்றி கொண்டு இருக்கின்றன என்கின்ற உண்மைகளை எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். தொடர்ச்சியா நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிறு குழந்தைகளும் அதே போல இந்த இடத்துல வந்து அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. ஏற்கனவே நமக்கு இதுவரை என்ன பார்த்தீங்க? நான் வீனஸ் பார்த்தேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம், இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா, இல்ல இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னிக் வந்து பார்த்துருக்கீங்களா? நான் இங்க வந்து ஷோ மட்டும் தான் பார்த்துருக்கேன், விளையாண்டுருக்கேன். ஆனா இந்த மாதிரி டெலஸ்கோப்ல பார்த்தது. ஓகே, எப்படி இருந்தது ஃபார்மேஷன்? அதோட நல்லா இருந்துச்சு. என்ன ஷேப்ல இருந்தது? வட்டத்துல இருந்தது. அப்படியா? என்ன ஆகணும்னு ஆசை ஃபியூச்சர்ல? லாம்போர்கினி இன்ஜினியர். குட் நேம்? என்னது? குட் நேம்? கார்த்திக் பால்ராஜ். ஓகே கார்த்திக், thank you. இதே போல பலர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படிமா இருந்தது பார்க்கறதுக்கு? எப்படிமா இருந்தது? It was a wonderful experience for me. Since I am a physics teacher, I have some knowledge about it, and I have done this stargazing already, viewed planets also. This is a wonderful experience, and I thank the Birla Planetarium for giving me the opportunity. Thanks a lot. சார், வயசு வித்தியாசமே இல்லாம பாக்குறாங்க. சின்ன குழந்தைங்க 5 வயசுல இருந்து 65-70 வயசு வரைக்கும் பாக்குறீங்க. எப்படி டிஃபரெண்டா பாக்குறீங்க? எவ்வளவு இல்ல, இது வரைக்கும் பார்த்தாலும் ஒரு நட்சத்திரம் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அந்த எல்லா பிளானட்ஸும் ஒரே ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு பார்க்க வந்தோம். இதுல வந்து ஜூபிட்டர் வந்து நல்லா தெரிஞ்சது. பட் வீனஸ் வந்து ஒரு நிலவு, பிறை நிலா மாதிரி தான் தெரிஞ்சது. அது நிலவுன்னு தான் சொல்றாங்க. அது பிறை நிலா மாதிரி இருந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. வெள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, வீனஸ்னா வெள்ளி மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு தி பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர்.